ಗಬ್ಬರ್ ಸಿಂಗ್ ಏನಾಯ್ತು ಸರ್ ಮಾಡ್ತೀರಿ ಹೇಳ್ರಿ ಸರ್. ನೀ ಯಾರ ಅಲ್ಲ ಕೈ ಕೂಪರ ಓನರ ಫೇಸ್ ಟು ಫೇಸ್ ಓನರ್ கேட்டாகாம்பரம் கூப்பிடுற பார் ஓனர் வாடா வெளியில. பார் ஓனர் கூப்பிட்டா பவர் ஸ்டார். நான் தான் ஓனரு சிங்கம் சிங்கம். சிங்கம்னா காட்டுல இருக்கலாம், கூண்டுல இருக்கலாம், ஜூல இருக்கலாம். பார்ல உனக்கு என்னடா வேலை பண்ணாட? எங்க ஐயா சரக்கு கேக்குறாரு, சரக்கு விடுற. யாரா உங்க ஐயா? கொய்யா ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி ஜில்லா ஒஸ்தி வேலன். அரெஸ்ட் ஹிம். ஒஸ்தினா மாஸ்னா ஒஸ்தி. இப்ப நீ சரக்கு கொடுக்கலன்னு வெயி, தக்காளி உன்னை சுட்டே முடுவேன். நான் இந்த பார முறைப்படி லைசன்ஸ் வாங்கி தானே நடத்திட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன கண்ணா பண்றீங்க? இந்த கரடி குட்டி ரொம்ப ஓவரா பண்றான். இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ள ஒன்னா தோரசிங்க இருக்கணும், இல்லைனா இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் இருக்கணும். கமிஷனர் சார், நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓகே, ஆபரேஷன் ஸ்டார்ட். ஒஸ்தி. எஸ் சார். நீ மட்டும் கரெக்டா சுட்ட, நாளையில இருந்து பெங்களூர் சிட்டி கமிஷனர் நீதான். ரொம்ப ஷேக் பண்ணாத, நெஞ்சு பொளந்துரும். கும்கியானதான் செத்துருச்சு, இங்க உயிரோட நிக்குது. Hey Commissioner sir, come for the help and join me. என்ன நீங்க சுட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலாவது வந்து உங்களை நான் பழி வாங்காம பெரிய மூன்று முக ரஜினி சபதம் போடுறான். அடிப்பது அவன் செயல், புத்தி வராது. அடி வாங்குவது இவன் செயல். எல்லாம் சிவமயம். மொல்லமாவே ஓட்டி பழக மாட்டீங்களாடா? சார் இவர் சாமானவர் இல்ல சார். ಗೊತ್ತು ಸರ್, ಬೈರ್ಮನ್ ಟೆರರಿಸ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ಬೋದು ಸರ್. ಎವಳು ಅಡಿಚಾಲು ಬಾಯ ತೊರಕ ಮಾತಾಡೋಣ. ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಶಿವಾಜಿ ನಗರ್లో ದೊಡ್ಡ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನ್ಯೂಸ್ ಬಂದಿದೆ. ಮುಗ್ರು ಓರಿ. ಹೇ ಹೋಗ್ರಿ ಸರ್. ಹೇಳೋ. நீங்க என்ன அல்கொய்தாவா, லஸ்கரா, தாலிபானா? என்ன புதுசா பிளான் வச்சிருக்கீங்க பெங்களூருக்கு? நீங்க திங்க் பண்ற அளவுக்கு நாங்க வர்த்து இல்ல சார். டம்மி பீஸ்ன்றீங்களா? ஆமா சார். நீங்க புடிச்சதுல இருந்து இவன் நிக்காம ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கா சார். அப்புறம் ஏன்டா அவன் பக்கத்துல நிக்கிற? தள்ளி நில்லு. ஆனா நிக்க மாட்டேங்குது சார். டேங்க் ஓபன் ஆயிடுச்சு, ஸ்டாப்பா இருக்கு. ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா சார்? எங்க மாமா டாக்டர் போன் பண்ணி கேட்டு சொல்றேன். சரிங்க சார். நான் விளையாடுறியா? யார் తెలుసా? பல்ராம் நாயுடு. பிறந்தது குண்டூரு, வாழ்றது பெங்களூரு. ஆனா வெரி கிளவரு. இன்னியோட நீங்க ஓவரு. வை நேத்து ஒரே ஒரு ராத்திரில உங்க மேல 11 கேஸ் இருக்கு. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி ஆகணும். சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேங்க சார். சொல்லு. நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க சார். ரொம்ப தப்பு. எங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சுங்க சார். தப்பு. நாங்க பேச்சுலரா வாழணும்னு ஆசைப்பட்டு ஊருட்டு ஓடி வந்துட்டாங்க சார். தப்பு. வந்த இடத்துல ஃப்ரெண்டு பார்ட்டி கொடுத்தாங்க சார். இங்கதான் கேஸே ஆரம்பிக்குது சார். அந்த பார்ட்டிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியலங்க சார். அங்கதானே 7 கேஸ் மேல மாட்டிச்சு. ஐயோ, கவலையே படாதீங்க. நீங்க 3 பேரும் தப்பிக்கவே முடியாது சார். எங்களை பத்தி கூட கவலை இல்லை சார். எங்க ஃப்ரெண்டு குருக்கு இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணம் சார். இப்ப எங்க இருக்கானே தெரியல சார். நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். తెలుసు, அன்னி తెలుసు. உனக்கு ஃபேமிலியில பிரச்சனை, அதனால ஓடி வந்து கெட்டு போயிட்டேன். உனக்கு மாமியார் கிட்ட பிரச்சனை, அதனால ஓடி வந்துட்டேன். உனக்கு ஒய்ஃபை பிடிக்கல, அதனால ஓடி வந்து பேச்சுலர் ஆயிட்டேன். சார் எப்படி உங்களுக்கு? அதான் சொன்னனே, கிளவரு, இன்ஃபர்மேஷன் கேதரு. டேய், ஓடி வந்து பேச்சுலர் ஆயிட்டா முடிஞ்சிருமாடா? இதோ இவன் கூட தான் பேச்சுலரு, ஆனா இவனால வீட்டுக்கு பிரச்சனை கிடையாது. தஷா கிசிசே மசா கிசிசே எல்லாம் பிரம்மம். இப்படி ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு ஓடி வந்து பேச்சுலர் ஆயிட்டா நாட்டுல 90% பேச்சுலரா தான் இருப்பான். டேய், ஒய்ஃபை லவ் பண்ணுங்கடா.
அப்பதான் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். புரியுதா? தான் டைம் கிடைச்சா போதும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்புங்க. சார், பார்க்கறதுக்கு நீங்க வில்லன் மாதிரி இருக்கீங்கன்னு பயந்துட்டோம் சார். ஆனா நீங்க குழந்தை மாதிரி சார். ஆமா, நன்றி சார். அப்புறம் என்ன கட்டி போட்டு போங்கடா, அப்பதானே பாக்குறவங்க நம்புவாங்க. எப்படி சார்? நான் தான் சொன்னனே, கிளவரு. அப்புறம் போகும்போது அந்த குழந்தைய கூட்டு போங்க. நாங்க வரோம் சார். போயா. ரொம்ப நன்றி சார். அவன் ஆளு தேட போது, சீக்கிரம் கூட்டு போங்க. ஓடே, என்ன கட்டி போட்டு போங்கடா. இந்த சாமியாரே நம்ம கூட ஓடி வரான். சாமி சாமி சாமி, என்ன அப்படியே காஞ்சிபுரத்துல இறக்கி விட்டுருங்க சாமி. டேய், நாங்க 1008 பிரச்சனையோட போயிட்டு இருக்கறோம். காஞ்சிபுரம் நோஜிபுரம் போய் டைரக்டர் முருகதாஸ் கிட்ட கேளுடா. ஐயோ சாமி, தப்பிச்சுண்டா சாமி. ஓம் நமச்சிவாயா, ஓம் சிவாய நமகா. நான் பாட்டுக்க வீட்டுல நாயை மேய்ச்சிட்டு 2 இட்லி சாப்பிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டீங்களேடா. எல்லாத்துக்கும் தானே பிரச்சனை இருக்கு, நீ மட்டும் என்ன அழுதுட்டு இருக்க? எல்லாரும் இவன் தான்டா பேச்சுலர் ஆகலான்னு கூப்பிட்டான். ஏய், நான் என்ன பண்ண? என் மேல என்ன தப்பு? அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தாரு முடிவு எடுத்தோம். நான் அப்பவே குளத்துல வந்து செத்துருப்பேன். அப்புறம் என்ன காப்பாத்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான்டா காரணம். என்னடா தெரியாது? சரி, அப்பலாம் சொல்லிட்டு அப்ப தெரியாது உனக்கு. என்ன பேசிட்டு இருக்க? டேய், நீ தான்டா காரணம். தோபார், நமக்குள்ள அடிச்சுட்டு இருக்கிறது இது நேரம் இல்ல, குரு தான் முக்கியம். அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன, வா போலாம். வாடா வாடா, சாக்லேட் வாங்கி தரேன். வாடா வாடா. டேய், நான் தலையவே பார்த்தவடா, என்கிட்டயே மங்காத்தவா? நான் தளபதி 2 பேத்தையும் பார்த்தவக்கா. சஞ்சனா. யாரா சஞ்சனா? சஞ்சனா சௌத்ரிடா. ஆர்பி சௌத்ரி சிஸ்டராக்கா? டேய், வாயை மூடுடா முட்டா பயல. 50% தான்டா கிளாமர், 50% டெரர். என்கிட்டயே கேமா? எங்கடா ஓடி போனீங்க? இங்க பாரு சஞ்சனா, நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் புரியும்படியா சொல்லு. புரியும்படியாவே சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் பார்க்கலாமா? சஞ்சனா, ஐ லவ் யூ. என் பின்னாடி வராத. மீறி வந்த பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும். உன்ன மாதிரி அழகிக்காக எந்த பிரச்சனையும் சந்திக்க தயார். Really? ரியலி ஐ லவ் யூ சஞ்சனா. சஞ்சனா, இது நம்பிக்கை துரோகம். துரோகத்தை பார்த்தா வாழ முடியாது கண்ணா. இப்ப எனக்கு தேவை 1 கோடி. 1 கோடியா? அமௌண்ட் ரொம்ப அதிகமா இருக்குங்க. டேமேஜ் அதிகமா இருக்கும், பரவாயில்லையா? இல்ல கொடுத்துறோம். 1 கோடியை கொடுங்க, உங்க டிவிடியை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. டேய், என்னடா பண்றது? பண்ணு. இதுக்கு ஒரே வழி எனக்கு தெரியும். நம்ம மச்சான் சார்லஸ். போடா போன. மச்சான், அட அதுக்குள்ளவா? யாராங்க சஞ்சனா? யாராங்க சஞ்சனா? ஓ, அப்ப நீதான் சஞ்சனாவா? அப்ப நீதான் சஞ்சனாவா? இல்ல காஞ்சனா. ஓ, நீதான் சஞ்சனாவா? போ. டேய், முதல்ல கண்ணாடி கழட்டுறா. ஓ, நீதான் சஞ்சனாவா? எந்திரி. உனக்கு பிரச்சனை பண்ணணும்னு தோணுச்சுன்னு வை, என்கிட்ட மட்டும் போது. அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, டிவிடி போடுறேன்னு சொல்றது, விசிடி போடுறேன்னு சொல்றது, இந்த பயோஸ்கோப்பு காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட. சஞ்சனா, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. ஏன் முன்னாடி வெறும் தூசு. இங்க பார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நாம யாருன்னு யாருக்கும் தெரியாது. மிரட்டாத, நிறுத்திக்கோ, இதோட நிறுத்திக்கோ. அது ஏய், லூசு மாதிரி பேசுற. யாரா நீ? நான் பெண்டி. அப்படி சொல்றா சுந்தரபாண்டி. ஓ, அப்போ அவங்க கேட்டா என்ன வேணாலும் கொடுப்ப? உயிரே கொடுப்பேன். என்ன தப்பு பண்ணாங்க சொல்லு.
அவங்க பண்ண தப்பால ஆ. நான் கர்ப்பமா இருக்கேன். என்னது கர்ப்பமா 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 எங்கடா போயிட்டா அவன்? உயிரே கொடுப்பேன்னு சொன்னா மறைஞ்சிட்டா. ஒரே ஒரு சான்ஸ், 1 மினிட். ஒரே நிமிஷமா. பில்லா, ஆழம் தெரியாம காலை விட்டுட்டீங்க. நான் அப்பா ஆஃபர் பண்ணது 1 crore. ஆனா இப்ப 2 crores. தர முடியாது. என்ன கொலைதானே பண்ணுவ? நீ பண்ணிக்கோ. உங்க உயிர் எனக்கு எதுக்குடா? என்னைக்கு பொண்டாட்டிய விட்டு ஓடி வந்தீங்களோ அப்பவே உங்க உயிரை பத்தி கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு இன்னொரு உயிர் இருக்கு தெரியுமா? யாரா? புரியல? குரு, மிஸ்டர் குரு, உங்களோட உயிர் நண்பன். பெங்களூர் ஃபுல்லா தேடி இருப்பீங்களே, கிடைச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு 8ல குரு, எனக்கு 9ல குரு. பாக்குறீங்களா? மாப்பிளைய கொண்டு வாங்கடா. ஏய் பில்லா, ரங்கா, கோச், என்ன காப்பாத்துக்கடா. குரு கல்யாண மாப்பிள. இவன் உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சஞ்சனா, இதோட கேமை முடிச்சுக்கலாம். உனக்கு தேவை பணம், 2 கோடியோட வரும். ஆனா குருக்கு ஒரு அடி பட்டுது,